வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கு 2 முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டில் வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த அப்டேட்லாம் பண்ணல அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஷன் கார்டுலேருந்து அவர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா நீக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலையும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் எல்லாருமே ஒரு அதிர்ச்சிக்கும் ஒரு பயத்திலையும் பார்த்தீங்கன்னா பெருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன அப்டேட் பண்ணணும், ஸோ இதுக்கு எங்கே போய் பண்ணணும், இதுக்கு முகாம் நடத்த போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் வேறு மற்ற டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியும். கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தற்போது 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 34,793 நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டைகள் மேலும் 7,51,954 பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் 6,96,47,407 நபர்கள் தங்கள் ஆதார் எண்ணை தங்களது குடும்ப அட்டையோடு இணைத்துள்ளனர். ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் மொத்தமுள்ள குடும்ப அட்டைகளில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரும் அந்தியோதயா அன்னா யோஜனா திட்டத்தின் கீழ் 18.61 லட்சம் குடும்ப அட்டைகளும் முன்னுரிமை பெற்று 95.67 லட்சம் அட்டைகளும் உள்ளன. இது மட்டுமல்லாது ஒரே நாடு ஒரே குடும்பம் அட்டை திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் திட்டம் கணினி மயமாக்கப்பட்டு ஆதார் எண் இணைக்கப்பட்டு உள்ள கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாலும் யார் வேண்டுமானாலும் எந்த நியாய விலை கடையிலும் பொருட்கள் வாங்கலாம் என்ற நிலை தற்பொழுது உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டுமே இந்த கைரேகையை பதிவை மேற்கொண்டனர். மற்றவர்களும் கட்டாயம் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் கட்டாயம் தங்கள் விரல் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் பொருட்கள் அளவு குறைக்கப்படும் அல்லது பெயர் நீக்கப்படும் என நியாய விலைக் கடை ஊழியர்கள் தெரிவித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமும் பதற்றமும் அடைந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக இது குறித்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்னதாகவே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பெரும்பாலானோர் பல்வேறு காரணங்களால் தங்களுடைய கைரேகையை பதிவு செய்யவில்லை. ஆகவே இது சம்பந்தமாக தற்பொழுது மீண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு நியாய விலைக் கடை ஊழியர்கள் அறிவுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்சியர் இது குறித்து கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நியாய விலை அங்காடிகளில் 14ஆம் தேதி 15, 21, 22 ஆகிய நாட்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களிலும் முகாம் இல்லாத இதர நாட்களில் விற்பனையாளர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று EKYC மின்னணு அடையாள பதிவு கைரேகை பதிவு செய்ய உதவுவார்கள். PHH AAY குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை கொண்டு நியாய விலை அங்காடிகளுக்கு சென்று மின்னணு அடையாள பதிவை கைரேகை பதிவை EKYC பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் HS காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நியாய விலைக் கடைகளில் 14ஆம் தேதி 15ஆம் தேதி 21 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம்கள் நடைபெறும். ஸோ அந்த முகாமில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாத மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா பயனாளிகள் பார்த்திங்கன்னா EKYC அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பதிவில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தங்களது குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் கைரேகையினை ரேஷன் கடையில் உள்ள இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ லாஸ்ட் டேட்டா பார்க்கும்போது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அவங்க முகாமே பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ தவறாமல் எல்லாருமே இந்த அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகாம் நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.